ஏன் ஒரு காலகட்டத்தில் எழுதுறதை நிறுத்தணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு பண்ணி அது 16 வருஷ தவம். இந்தியா பூரா குறுக்கும் நெடுக்கும் போய் 100க்கும் மேற்பட்ட ஜெயண்ட்ஸ், ஒவ்வொரு லாங்குவேஜோட ஜெயண்ட்ஸையும் சந்தித்து 4 வால்யூம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொண்டு வந்து முடித்து சிங்கிள் ஒன் உமன் ஆர்மியாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஓஞ்சி போச்சு. அது பண்ணும்போது எனக்கு என்னோடய எழுத்து எழுதுறதுக்கு நேரமே கிடையல. ஏன்னா அதுதான் முழுக்க முழுக்க என்ன 18 மொழிகளை ஆராய்ஞ்சு எழுதணுன்னா அது என்ன விளையாட்டா? நான் 5-6 வருஷத்தில் பண்ணுவேன்னு நினச்சா அது 16 வருஷம் ஆச்சு. அது ஒரு தவம். அந்த தவம் முடிச்சப்பறம் ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிடுது. அப்படியே அதாவது எக்ஸாஸ்டாக என்ன, போகிறோம் நிறையா பண்ணியாச்சுங்கிற நிறைவு வந்துடுச்சு. ஆனாலும் பயணக்கட்டுரைகள்லாம் எழுதிட்டு தான் இருந்தேன், ஃபிக்ஷன் எழுதலை. அப்புறம் இப்போ கோவிட் சமயத்தில் 2 வருஷம் முன்னாடி திரும்பி கோவிட் சமயத்தில் சில இதெல்லாம் என்னை ரொம்ப பாதிச்சுது. சைல்டு அப்யூஸ் இதெல்லாம் என்னை ரொம்ப பாதிச்சுது. ஸோ ஒரு 10 சிறுகதை எழுதிட்டேன் இந்த இதில். அண்ட் இப்போது என்னுடைய முக்கியமாக என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதி முடித்தேன். 2 வருஷம் முன்னாடி சூரிய வம்சம்னுட்டு 2 வால்யூம், அது சூரிய வம்சம்னு தமிழில், அதை இங்கிலீஷ் படுத்தி அதையும் போன மாதம் அதையும் வெளியிட்டேன். ஸோ ஐ பீன் கீப்பிங் மை செல்ஃப் பிஸி ஆஸ் அ ரைட்டர். எழுதாமல் இல்லை, எழுதிட்டு தான் இருக்கேன். இந்த இந்திய எழுத்தாளர்லாம் இணைக்கணுன்ற ஒரு எண்ணம் எங்கே உங்களுக்கு பிறந்தது? இது பெரிய பெரிய கேள்வியாக கேட்குறீங்க நீங்கள். இது எனக்கு எழுத்தில் உலகத்தில் 25 வருஷம் ஆனப்புறம் ஏதாவது பெருசாக இந்த எழுத்துலகத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும், என்னை இவ்வளோ கொண்டாடி இருக்கிற எழுத்துலகத்துக்கு ஐ மஸ்ட் கிவ் பேக் சம்திங் பிக்னு தோணிச்சு.